Assalamu alaikum. Hi everyone. இன்னைக்கு no maida, no white sugar, healthier version of brownie, millets brownie எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த millets brownieல நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ராகி brownie. டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரொம்ப ஃபஜ்ஜியாக ரிச்சாக வந்திருக்கு நம்மளோட brownies. ஸோ இந்த brownies எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ராகி ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 150 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்டும் 80 கிராம் பட்டரும் தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக மெல்ட் பண்ணி ஆர்எல்ஸ் நம்ம ஓடிஜியில் ஒரு 2 மினிட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை தனியாக நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம 150 கிராம்ஸ் டோட்டலாகவே ப்ரௌன் சுகர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளோட ராகி ப்ரௌனீஸோட ஹீரோ நம்ம ராகி மாவு, இந்த ஃப்ளார் வந்து டோட்டலாக 100 கிராம்ஸும் கொக்கோ பவுடர் ஒரு 10 கிராம்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ராகி ஃப்ளார் கூட சேர்த்து இந்த கொக்கோ பவுடரையும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட நம்ம பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து ப்ரிப்பரேஷன் பற்றி பார்ப்போம். நம்ம பண்ணுறது 1/2 kg ராகி ப்ரௌனி. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு 2 eggs தேவைப்படுது. ஸோ அந்த 2 எக்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து நம்ம வந்துட்டு தனியாக ஒரு க்ளீன் பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் விஸ்கில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரில் வந்துட்டு 1 ஸ்பீடில் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப கேக்கியாக நம்மளுக்கு வந்துட்டு கேக் மாதிரி கிடைக்கும். நமக்கு ஃபஜ்ஜியாக ரிச்சாக வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக பீட் பண்ணாலே போதும். ஸோ இது கூட நம்ம சுகரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சுகரை வந்து நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பேட்சஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேட்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நம்மளோட டார்க் காம்பவுண்டே பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதையுமே ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இதுக்கப்புறம் நம்மளோட ராகி ஃப்ளார் அண்ட் கொக்கோ பவுடர் இதை வந்து சீவ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சளிச்சா தான் நம்மளுக்கு எந்த ஒரு லம்ப்ஸுமே இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளோட ப்ரௌனீஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சிடலாம். பேட்டர் நம்ம ரெடி பண்ணுறத நல்லா வந்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டின்னில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது நம்ம ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம டின்னை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் டின் 1/2 kg டின் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்துட்டு 6.5 to 8.5 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டின்னுக்கு ஏற்ற மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து நம்ம வந்துட்டு எக்கோ பேக் பிராண்டில் இருக்க பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கோம். ஸோ இதை அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் நம்ம பேட்டர் போர் பண்ணி நம்ம இப்போ ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜி வந்துட்டு 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை பேக் பண்ணுறதுக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதை பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேக் பண்ணியிருக்க ப்ரௌனி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு போக் பண்ணி எடுக்கிறோம். அப்படின்றப்போ ரொம்பவுமே வந்துட்டு ஸ்டிக்கியாக வரக்கூடாது. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா அது வந்து அண்டர் பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை ஒன்றுமே ஒட்டாமல் க்ளீனாக வருது ஸ்டிக் அப்படின்னா அது வந்துட்டு ஓவர் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் க்ரம்ஸ் ஒட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட ப்ரௌனிஸ் வந்துட்டு பேக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியாக நம்மளோட மில்லட்ஸ் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு பெரியவங்க குட்டீஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.